அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, சஹீஹுல் புகாரிலே வரக்கூடிய ஒரு அழகான செய்தி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், தரல் முஃமினீன ஃபீ தராஹுமிஹிம் வ தவாத்திஹிம் வ தஆதுஃபிஹிம் கமஸலில் ஜஸத். ஒருவருக்கொருவர் கருணை புரிவதிலும், இரக்கம், நேசம், அன்பு செலுத்துவதிலும், இரக்கம் காட்டுவதிலும் உண்மையான முஃமின்களை, இறை நம்பிக்கையாளர்களை ஒரு உடலை போன்று காண்பாய். உடலில் ஒரு பகுதி நோயுற்றால், துன்பத்தை சுமந்து கொண்டால், சுகமிழந்தால், உடலுடைய மற்ற உறுப்புகளும் உறங்காமல் விழித்துக் கொள்கின்றன. அதேபோன்று உடல் முழுவதும் காய்ச்சலும் ஏற்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த செய்தியிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஃமின்களை, முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரையும் ஒரு உடலுக்கு ஓமானமாக சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, உடலில் ஒரு பகுதி சுகமிழக்கும் பொழுது, துன்பத்தை சுமக்கும் பொழுது எப்படி உடலுடைய மற்ற உறுப்புகள் அந்த துன்பத்தை, கவலையை தனது கவலையாக சுமந்து கொள்கிறதோ, உணர்கிறதோ, அதே போன்று ஒவ்வொரு முஃமினும் பிற முஸ்லீம்களுக்கு, பிற முஃமின்களுக்கு ஏற்படக்கூடிய கவலைகளை, துன்பங்களை தனது கவலையாக, தனது துன்பமாக உணர வேண்டும். அன்புக்குரியவர்களே, அந்த அமைப்பிலே நாம் ஆங்காங்கே முஸ்லீம்கள் சிரமப்பட்டு கொடுக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். குறிப்பாக நாம் அனைவரும் அறிந்த ஒரு முக்கியமான விடயம்தான், காசாவிலே அந்த நமது ஈமானிய உறவுகள் பல அநியாயங்களுக்கு உள்ளாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்காகவே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அவர்களுடைய கவலைகளை, அவர்களுடைய துன்பங்களை நமது கவலைகளாக, துன்பங்களாக உணர்ந்து நாம் அவசியம் அல்லாஹ்விடத்திலே அவர்களுக்காக வேண்டி துஆ செய்ய, பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாமின் அப்தின் முஸ்லிமின் யத்உ லி அஹீஹி பிظஹரில் கைப். ஒரு முஸ்லிமான ஒரு அடியான், அதாவது மறைவில், தனது கண்ணெதிரே இல்லாத மறைவில் இருக்கக்கூடிய இன்னொரு சகோதரனுக்காக அல்லது ஒரு சகோதரிக்காக துஆ செய்தால், அல்லாஹு தஆலா எப்படியான ஏற்பாடை செய்கிறான் தெரியுமா? இவர் இன்னொரு முஸ்லிமுக்காக வேண்டி துஆ செய்யும் பொழுது, மறைவிலே பிரார்த்தனை செய்யும் பொழுது, ஒரு வானவர் சொல்வார், எந்த விடயத்துக்காக வேண்டி துஆ செய்கிறாயோ, எந்த ஒரு காரியத்துக்காக வேண்டி பிரார்த்தனை செய்கிறாயோ, பிரார்த்திக்கப்பட்டவருக்கு இருப்பது போன்று உனக்கும் இருக்கின்றது, உனக்கும் கிடைக்கும் என்று அந்த வானவர் சொல்வார். என் அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாட்கள் சிறப்புக்குரிய நாட்கள். நாம் முன்னோக்கு இருக்கக்கூடிய அந்த நாட்களும் சிறப்புக்குரிய நாட்கள். ரமதானுடைய கடைசி அந்த 10 நாட்கள், 10 இரவுகளை நாம் முன்னோக்கி இருக்கிறோம். அதிகமாக நாம் நமக்காக, நமது பெற்றோருக்காக, நமது மனைவி மக்களுக்காக துஆ செய்வது போன்று அதிகமாக அந்த பலஸ்தீன், காசாவிலே பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்காக வேண்டி நாம் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்திக் கொள்ள வேண்டும். அதே போன்று அந்த அநியாயக்காரர்களை, அவர்களுக்கு எதிராகவும் நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். குறிப்பாக துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள், தஅவத்து ஸாயிம், நோன்பாளியுடைய பிரார்த்தனை என்பதை ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே நாம் அனைவரும் நோன்பாளிகளாக இருக்கும் பொழுதும் துஆ செய்வோம். அதே ஒன்று குறிப்பாக நாம் இரவு நேர தொழுகையில் ஈடுபடும் பொழுது, அந்த தொழுகையில், சுஜூதுகளில், தொழுகைகளில், அதே போன்று சஹருடைய நேரங்களில் அல்லாஹ்விடத்திலே நாம், அதாவது மனம் வருந்தி கவலைப்பட்டு அதிகமாக நமக்கும், நமது பெற்றோருக்கும், நமது உறவுகளுக்கும் துஆ செய்வது போன்று அந்த ஈமானிய உறவுகளை நமது துஆக்களை சேர்த்துக் கொள்வோம். அதேபோல் உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களையும்
நமது துவாக்களில் நாம் சேர்த்து கொள்வோம். அல்லாஹு தாலா நம் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக.